இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயின் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா கோதுமை செயின். ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் காமிச்சிப்பேன். இது 8 கிராம் அவரே வாங்கினாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயினில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தான் வச்சிருக்கிறாரு, ரொம்பலாம் இல்லை. ஸோ ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கிறாரு அதுவுமே அவரு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா போட்டாங்க. ஆக்சுவலி அம்மா வந்து அப்போல்லாம் வந்து ஒரு மாப்பிள்ளைக்குன்ட்டு ஒரு செயின் போடுவாங்க இல்லைங்களா, ஒரு நல்லா மொத்தமாக இருக்கும், அப்படியே பட்டையாக இருக்கும். இது 2 சேர்ந்தா எப்படி இருக்கும் பட்டையாக, அந்த மாதிரி டிசைன் போட்டாங்க. அது அவருக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொன்னோன்னே சரி மாற்றிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்தமாரி ஸ்டைல் எடுத்தாரு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி இது வலியமாக இருக்கும். ஆனால் நல்லா ஹெவி வெயிட் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிராம்ஸ் கிட்ட வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட 2.5 பவுன். இது பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும், ரொம்பலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கொக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொக்கியே வந்து அரை கிராம் மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட்டான செயின் இது அம்மா வந்து போட்டாங்க இவருக்கு. அப்போ அவர் போட்ட செயினை மாற்றிட்டு இது எடுத்துக்கினாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரோட அவங்க சைடில் போட்டாங்க. இது எவ்வளோ கிராம்ஸ் இருக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாது. மேபி 1 பவுன் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் பிரேஸ்லெட் சொல்லலாம். இது எங்கே வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா வள்ளி விலாஸில் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க சைட்லாம் வள்ளி விலாஸ் தான் ஜாஸ்தி வாங்குவாங்க போல். இது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் பிரேஸ்லெட் சொல்லலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்லாம் கொடுத்து இந்த நடுவில் ஒரு டிசைன் வச்சு சூப்பராக இருக்குது. இது வந்து இது எவ்வளோ பவுன் தெரியாது எங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அவங்க சைடில் தான் போட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் கிஃப்ட் தான், அவங்களுக்கு வந்த கிஃப்ட் மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவுன் தெரியாது. இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேரளா ஸ்டைலில் இருக்குது. இது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா போட்டாங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து அம்மா போட்டாங்க. இவர் கல்யாணத்துக்கு போட வேண்டியது இருக்குல்ல, எங்கள் சைட்லேருந்து போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து 16 to 17 கிராம்ஸ் இருக்குது. இது 2.25 பவுன் கிட்டக்கிட்ட நினைக்கிறேன், 2 பவுன் என்னவோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கசானால தான் அர்த்தம். பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது 3 தான் இருக்குது. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட ஒரு ஐடியானா, செயின் ஓரளவுக்கு அவர் பிடிச்ச மாதிரி எடுத்தாரு. இது ஒரு கோல்டு செயின் ரெகுலர் யூஸ் பண்ணுவார். இது 1 பவுன் தான். நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இது மாதிரி இது ரெண்டுத்தையும் மாற்றிட்டு ஒரு வளையல் போல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். இது ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு இப்போதைக்கு எங்கே போனாலும். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, மற்றது ரெண்டுத்தையும் மாற்றிட்டு சும்மா எதுக்கு வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்குது, மாற்றிட்டு அந்த காப்பு மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்தமாரி டிசைன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இது கிட்டக்கிட்டே 2 போட்டாலே கிட்டக்கிட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பவுன் மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, கிராம்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கல. ஸோ அப்படி சொல்லியிருந்துக்கு அவருக்கு அந்தமாரி ஐடியாவே இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணான்ட்டு விட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாக்கரில் தான் இருக்குது. இப்போ லாக்கர்லேருந்து வந்து பேங்க்குக்கு வைக்க போகிறோம். ஸோ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால சரி கொஞ்சம் தேவைப்படுது இல்லைங்களா கேஷ்லாம், அதுக்காக நாங்கள் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம்.